நம்ம உடம்புக்குள்ளே எனி டெஃபிஷியன்சி இல்லை ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்தால் ஃபஸ்ட்டு காட்டுறது ஹேர் ஃபால் அண்ட் நெயிலில் சேஞ்சஸ். இது ஏன் காட்டுது அப்படின்னா நம்ம உடம்புல இது அப்சல்யூட்லி தேவைங்கிறது கிடையாது. எது தேவை அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் 1/3 ஆஃப் த கேலரிஸ் போச்சு. ஸோ டெஃபினட்டாக ப்ரோட்டீனும் குறைஞ்சிருக்கு. லஞ்ச் பிரேக் 10:30 11:30 கொடுக்குறாங்க. அப்போது ஏதோ கம்மியாக ஏதோ சாப்பிட்டு, ஏன்னா காரத்தால் ரொம்ப சீக்கிரம் கிளம்புறதுனால செஞ்சு கொடுக்கறதுக்குள்ள முடியல. இன்வேரியபிளி ப்ரோட்டீன் தான். எப்போ பாரு மேலே ஒரு கிளிப்பை போட்டுட்டு போயிடுறாங்க. ஹேர் மெயின்டெனன்ஸே கிடையாது. ஸோ கோம் பண்ணாலே அப்படியே ஹேர் ஃபால் ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக ஆயிலோ என்ன போடுறீங்களோ ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு அதை போட்டு ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் ஃப்ரூட்ஸும் இருக்கணும், வெஜிடபிள்ஸும் இருக்கணும், ப்ரோட்டீனும் இருக்கணும். மஷ்ரூம் எடுத்தால் கூட பரவாயில்ல. டோஃபு once in 10 days. நீங்கள் தால், ஃபிஷ், எக், சிக்கன் இதெல்லாம் ரெகுலராக எடுக்கணும். மண்டே எடுத்தோம் டியூஸ்டே கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. எவ்ரி டே. வெஜிடேரியன் டயட்டில் பால் இஸ் a very important protein. 100 ml 3.2 grams இருந்தால் கூட சின்ன குழந்தைகளுக்கு 500 ml, அப்போது 15 almost 16 grams of protein. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவில் ஹேர் ஃபாலை தவிர்க்கிறதுக்கு ஹோம் ரெமெடிஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹேர் ஃபாலுங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகி இதில் சில இதுக்கு பால்னஸ் கூட ரொம்ப ஏர்லி ஏஜில் வர ஆரம்பிச்சிது. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா சண்டே அந்த காலத்தில் இல்லை ஃப்ரைடேஸ் ஃபார் விமென் அண்ட் மண்டேஸ் ஆர் வெட்னஸ்டே ஃபார் மென் அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஆட்டோமேட்டிக்காக பாடி ரிலாக்ஸ் ஆகிடும், டீஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால கூட ஹேர் ஃபால் ஆகலாம். ஸோ அதனால ஒரு டோட்டல் பாடி ரிலாக்ஸேஷன். இப்போ டீடாக்ஸுங்கிறாங்க, எங்கேயோ போய் லெஷர் பாத் எடுத்துக்கிறேங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பல விஷயம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வீட்லேயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் மேக்சிமம் அவங்களோட டீஸ்ட்ரெஸ்ஸிங். ஸோ இது ரொம்ப முக்கியமான கருத்து. அடுத்தது, ப்ரோட்டீன் இல்லைன்னா ஹேர் லாஸ் ஆகும். டயட்டில் ப்ரோட்டீன் கம்மியாக இருந்தால். ஏன்னா உடம்புல நகமும் ஹேரும் டிஸ்பென்சபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஹீமோக்ளோபின் குறைஞ்சா ப்ராப்ளம், பட் ஹேர் குறைஞ்சா பாடிக்கே அந்த அளவு ப்ராப்ளம் கிடையாது. எல்லா ஃபங்க்ஷனும் சரியான ஆகிடும். அதே மாதிரி நகம், இது ரெண்டும் எக்ஸ்டர்னல் முக்கியம், ஆனால் எக்ஸ்டர்னல். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே எனி டெஃபிஷியன்சி இல்லை ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்தால் ஃபஸ்ட்டு காட்டுறது ஹேர் ஃபால் அண்ட் நெயிலில் சேஞ்சஸ். இது ஏன் காட்டுது அப்படின்னா நம்ம உடம்புல இது அப்சல்யூட்லி தேவைங்கிறது கிடையாது. எது தேவை அப்படின்னா ஹார்ட் ஃபங்க்ஷனிங், லிவர் ஃபங்க்ஷனிங், நம்மளோட ஸ்டமக் ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகணும், இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ வென் அ டெஃபிஷியன்சி உடம்புக்குள்ளே வந்தால், ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, ஹீமோக்ளோபினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஏன் ஹேர் ஃபால் ஆகுது இந்த காலத்தில்? ஏன்னா ப்ரோட்டீன் இனஃப் சாப்பிட்றதில்ல. சின்ன குழந்தைங்க எடுத்திங்கன்னா ஏர்லி ஸ்கூல் போகிறாங்க, அதனால பால் கட். பஸ்ஸில் போனால் இல்லை ஸ்கூலில் போகிறதே எங்களுக்கு வாந்தி வருது, இது ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் 1/3 ஆஃப் த கேலரிஸ் போச்சு. ஸோ டெஃபினட்டாக ப்ரோட்டீனும் குறைஞ்சிடுது. லஞ்ச் பிரேக் 10:30 11:30 கொடுக்குறாங்க. அப்போது ஏதோ கம்மியாக ஏதோ சாப்பிட்டு, ஏன்னா காரத்தால் ரொம்ப சீக்கிரம் கிளம்புறதுனால செஞ்சு கொடுக்கறதுக்குள்ள முடியல. இன்வேரியபிளி ப்ரோட்டீன் தான் கட்.
கார்போஹைட்ரேட்டில் ரைஸோ கலந்த சாதமோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ புரோட்டீன் இல்லை. ஸ்கூல்லேருந்து வந்தா புரோட்டீன் இருக்கு, ஆனால் பசங்க சாப்பிட்றதில்ல. ஏன்னா பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. இவங்க பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்டுட்டு ஓட்டிட்டு டின்னர் ஒண்டி தான் சரியாக சாப்பிடும். இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, க்ரோயிங் இயர்ஸ் ஆஃப் தேர் லைஃப். அப்போ புரோட்டீன் குறைவாக இருந்தால் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது ஹேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இனஃப் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இல்லைன்னா இதுவுமே ஹேர் க்ரோத்தை எஃபெக்ட் பண்ணும். ஸோ செலீனியம், ஜிங்க்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாம் நம்மளுக்கு தேவை. இது ஒழுங்காக உணவை சாப்பிட்டா தான் எல்லாம் கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, வெஜிடபிள்ஸில் க்ரீன் கலர் வேண்டாம், எங்களுக்கு பொட்டேட்டோ கொடுங்க. இப்படி சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக பி விட்டமின் கிடையாது. பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய் இது நீங்கள் கீரை சாப்பிட்டா தான் ஃபோலிக் ஆசிட், பல விதமான பி விட்டமின்ஸ் அதுலேருந்து தான் வரும். தால் சாப்பிட்டா தான் B1 தைமின் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடாத எப்போ பாரு நம்ம வேற ஏதாவது ஒரு வெளியிலேருந்து வாங்கின ஒரு விஷயம் சாப்பிட்டோம்னா ப்ரோட்டீன் குறைவாயிடுது. ஸோ ப்ரோட்டீன் குறைவானா ப்ராப்ளம். ஸோ அதனால ஹோம் ரெமெடி என்னன்னா ரெகுலராக ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. ஸ்கூல்லேருந்து வந்தால் ஒரு முருங்கைக்கீரை போட்டு ஒரு சுண்டல், இது ரெண்டும் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அயனும் கிடைக்குது, ப்ரோட்டீனும் கிடைக்குது, ஃபைபரும் கிடைக்குது, விட்டமினும் கிடைக்குது, கால்சியமும் கிடைக்குது. இது பெஸ்ட்டு. இந்த மாதிரி பல விதமாக நம்ம இன்னோவேட் பண்ணோம். இல்லைன்னா ஒழுங்காக மத்தியானம் பண்ண உணவை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சாப்பிடணும். இல்லை அது டிஃபன் டைம் அப்படின்னா இட்லி தோசை சாப்பிட்டாலும் மத்தியானம் பண்ண காய், மத்தியானம் பண்ண சாம்பாரோ ரசமோ மோர் குழம்போ இல்லை சிக்கனோ ஃபிஷ்ஷோ சாப்பிடணும். அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ ப்ரோட்டீன் இருந்தால் தான் ஹேர் மெயின்டைன் ஆகும். ஸ்ட்ரெஸ் பண்ணணும். 3வது ரெகுலராக ஹேரை மெயின்டைன் பண்ணணும். எப்போ பாரு மேலே ஒரு கிளிப்பை போட்டுட்டு போயிடுறாங்க, ஹேர் மெயின்டெனன்ஸே கிடையாது. ஸோ கோம் பண்ணாலே அப்படியே ஹேர் ஃபால் ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக ஆயிலோ என்ன போடுறீங்களோ ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு அதை போட்டு ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 to 3 times கோம் பண்ணும். நீங்கள் ஹேரை ஃப்ரீயாக விட்டால் கூட பரவாயில்ல, பட் யூ ஹாவ் டு கோம். அது கோம்பே பண்ணாத நீங்கள் அப்படியே ஒரு கட்டி ஒரு கிளிப்பு போட்டிங்கன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸே இல்லை. ஸோ அதுக்கும் மெயின்டெனன்ஸ். இப்போ அந்த காலத்தில் துளசி எண்ணெய், கருவேப்பிலை எண்ணெய் இதெல்லாம் வீட்டிலே பண்ணுவாங்க. இது பண்ணி போட்டாலே ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், டேண்ட்ரஃப் போயிடும். அண்ட் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணும் ஹேர். அதில் இந்த மாதிரி பெயின் எல்லாம் வராத தவிர்க்கும். துளசி எண்ணெய் போட்டிங்கன்னா பெயின் வராத தவிர்க்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் யாருமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. பண்ணினாலும் வெளியிலேருந்து வாங்குறாங்க. அது எந்த அளவு குட் ஆயில், எந்த அளவு இதெல்லாம் போட்டு காய்ச்சறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால ஜாகிரதையாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே உணவில் பேலன்ஸ் டயட் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா பேலன்ஸ் இன் நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், புரோட்டீன் எல்லாம் இருந்தது. இது இல்லாத வெறும் கலந்த சாதம், ஜங்க் ஃபுட், பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டா உணவில் பேலன்ஸ் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் வந்துடும். ஸோ அதனால் ஒழுங்காக ஃப்ரூட்ஸும் இருக்கணும், வெஜிடபிள்ஸும் இருக்கணும், ப்ரோட்டீனும் இருக்கணும். மஷ்ரூம் எடுத்தால் கூட பரவாயில்ல, டோஃபு ஒன்ஸ் இன் 10 days, நீங்கள் தால், ஃபிஷ், எக், சிக்கன் இதெல்லாம் ரெகுலராக எடுக்கணும். மண்டே எடுத்தோம் டியூஸ்டே கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. எவ்ரி டே 2 meals ப்ளஸ் வெஜிடபிள்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நம்ம ஊரில் இருக்கிற காய்கறி மாதிரி உலகத்தில் கிடையாது. கீரை 16 விதம், பீன்ஸ் 5 விதம், மற்ற காய்கறிகள் சவு, பூசணிக்காய், சொரைக்காய் இதெல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணோன்னா 75 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இப்போ ஆட் ஆன் ப்ராக்கலி இருக்குது, கேல் இருக்குது, லெட்டஸ் இருக்குது. அதெல்லாம் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை, பட் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஊர் காயே எவ்வளோ இருக்கிறது. நம்ம காயே பிடிக்காதுன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு ஹேர் போயிடும். ஸோ வி ஹாவ் டு ஈட் ப்ராப்பர்லி,
வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். எல்லாத்துக்கும் மேலே பால். ஏன்னா ப்ரோட்டீன், வெஜிடேரியன் டயட்டில் பால் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன். 100 ml 3.2 grams இருந்தால் கூட சின்ன குழந்தைகளுக்கு 500 ml, அப்போது 15 almost 16 grams of protein. ஆனால் 400 ml adultsல உங்களுக்கு 3.2 into 4, which is around 12 plus grams protein. இது குட் ப்ரோட்டீன், ஹை பயாலஜிக்கல் வேல்யூ ப்ரோட்டீன், இதெல்லாம் முக்கியம். ஸோ ஹேர் ஃபாலுங்கிறது ஜஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, ஜஸ்ட்டு நீங்கள் போடுற ஷாம்பு அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் டோட்டல் ஹெல்த். de-stress, குட் டயட், நோ டெஃபிஷியன்சிஸ், அதுதான். அண்ட் ஹோம் ரெமெடிஸில் இதெல்லாம் இன்கார்பரேட் ஆயிருந்தது. இப்போ நம்ம அது எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த வீடியோவில் ஹோம் ரெமெடிஸ் ஃபார் ஹேர் ஃபால் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.